ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு துபாய் தமிழ் ப்ரோ சேனல். ஸோ இன்றைக்கியோட விளாக் வந்து கிசைஸில் இருக்கிற துபாயில் உள்ள ஆல்துவார் போன் பார்க்குக்கு போனோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, பார்த்துட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க் வந்து ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருக்கும். சண்டே ஆனான்னா எல்லா ஃபேமிலியாலும் எல்லா ஊர்லேருந்து வந்துடுவாங்க இங்கே. ஸோ பக்கத்தில் உள்ள ஷார்ஜா, அஜ்மான், ராசல் கைமா இங்கேருந்தெல்லாம் வருவாங்க. இங்கே வந்து மெயினாக வந்து ஈவினிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து மார்னிங் டயத்தில் அவ்வளோவா ரஷ்ஷாக இருக்காது. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் லஞ்சுக்கு அப்புறம் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு விளையாடுவாங்க. இதான் உள்ளே வந்தவுடனே பார்க்கோட லெஃப்ட் சைடு வீடியோ எடுத்திருக்கோம், பார்த்தே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போன் பார்க்கில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் உள்ளே நடந்து போனான்னா போன் பார்க்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி விழுகிற இடம் இருக்கும். அது வந்து இந்த வாக்கிங் போகிறவங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஃபுல்லாக ரவுண்டாக கட்டி வச்சுருப்பாங்க. ஃபுல் ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கே எப்படியும் ஒரு ½ hour ஆயிரும். இந்த இடம் வந்து மேலே வந்து கொஞ்சம் மணல் மேடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா பசங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பாருங்களேன், அந்த தண்ணி இருக்கிற இடம் தெரியும். பார்க் வந்து ரொம்ப காமன் குவைட்டாக இருக்கும், ரொம்ப ரஷ்ஷும் இருக்காது. மற்ற பார்க்கில் எல்லாம் நிறைய அரபி ஆளுங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மேக்ஸிமம்ஸு வந்து மற்ற நேஷ்னாலிட்டிஸ் தான் ரொம்ப இருப்பாங்க. லைக் இந்தியன், பாகிஸ்தானிஸு, மற்றபடி ஃபிலிப்பினோஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இங்கே குழந்தைய விளையாடுறதுக்கு இடம் கூட இருக்குது. இப்படியே பார்த்தே வாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த இடம், வாக்கிங் போகிற இடம். இப்போ ஃபுல் ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு ½ hour 40 minutes ஆயிரும் எப்படியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே இந்த வாட்டரில் தெரியுது பாருங்கள். இதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பார்க்குக்கு உள்ளே போயிட்டோம். இங்கே தமிழ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து கெட் டுகெதர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பொங்கல் லீவு முடிஞ்சிட்டு இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கிறாங்க. காற்று நல்லா சிலுன்னு இருந்துச்சு. ஆமாம், ஈவினிங் கிளைமேட்டும் இப்போ துபாயில் வின்டர் சீசன்னால் நல்ல கிளைமேட் இங்கே. இது வந்து பார்க்கோட அவுட் சைடில் இருக்கிற வந்து இந்த ரன்னிங் ட்ராக்கு. நீங்கள் எத்தனை மீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நார்மலாக ஷூ இல்லாமல் கூட நடக்கலாம். வாக்கிங் பண்ணுறவங்க வாக்கிங் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருந்தால் கூட ஓடலாம். இதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஒரு 4 o'clock போனோம். அப்படியே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சன்செட்டு ஆகணுன்னே அந்த சீனரிஸ் கூட நல்லா இருந்துச்சு. பார்க்கில் ஒரு ஆள் மேஜிக் பண்ணிகிட்டே இருந்தார். 5 balls-ஐ வச்சுட்டு மேஜிக் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு இருந்தார். அதை முடிச்சுட்டு நல்லா அந்த பசங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருந்தாங்க. அங்கே போயிட்டோம்.
பாருங்கள் சன்செட் எப்படி இருக்குது வித் ப்ளே கிரவுண்டோட. டெஃபினட்டாக எல்லோரும் இந்த மாதிரி விளையாடணும். அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் சன்செட் எப்படி இருக்குது. ரோடெல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இங்கேருந்து துபாயிலேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ஷார்ஜாவில் இருக்கோம். அப்படியே கிளம்பிட்டோம் ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு. இதுதான் துபாய் டு ஷார்ஜா போகிற ரோடு. இந்த சிக்னல் முடிஞ்ச உடனே ஒரு ஷாப்பிங் மால் வரும். இந்த ஷாப்பிங் மால் பேர் வந்து பாருங்கள், மதீனா மால்னு வரும். நல்லா பெருசாக இருக்கும். அது பக்கத்துலேயே கேரிஃபோர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.